ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் கைமால ஒரு கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு நல்லா வந்திருந்தது. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் கைமா அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் தான் ட்ரை பண்ணேன். அப்படியே குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன், தென் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கினோன்னே ஃபைனலாக வந்து தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு வதக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கைமாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் கிரேவி பண்ண போகிறதுனால அப்படியே 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு, காரம் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. சூப்பரான ஒரு மட்டன் கீமா கிரேவி ரெடிங்க. ஃபைனலாக அது மேலே அப்படியே கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த கிரேவி சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.